you with it, drop it. தலைவனுக்கெல்லாம் அல்லு விட்டுருக்கான். அவன் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கலை. ஆனால் என்ன உட்காந்த பொருள் மட்டும் மூவ் ஆச்சு. செம்ம எரிச்சலாகணும் பின்னாடி. அவனாச்சும் பரவாயில்ல, இதுக்கு அவனுக்கு மேலே நல்லா ஃபோர்ஸில் வந்து நறுக்குன்னு குத்திருச்சு. செம்ம வலி வச்சிருக்கானா. ஐயோ கொடுமையாக. தலைவன் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துட்டாப்புல. என்ன பண்ணிட்டான், உனக்கு மட்டும் தெரியக்கூடாது, மற்ற எல்லாத்துக்கும் நான் தரீரன் கொடுத்து விட்டான். தலைவன் ஸ்டண்டு காட்டுன்னு மொக்க வாங்கிட்டான் வைக்கி. நம்ம தலையும் போயிடுவான், பறந்துடுவான்னு வந்தாங்க. நான் ஸ்பீடு தான் பத்தலை, வலிக்கிட்டு விழுந்துட்டாங்க. வெட்டினதுலேயே போய் திருப்பி நின்னா கௌராம என்னடா பண்ணும். ஏண்டா டே மென்டல் பையா, டே உன்னை பிடிச்சி நிற்கதையா சொன்னான், இப்படி வேடி அவுது விட்டுட்டு போவா சொன்னான். பாவம் அவன் ஏதோ பிடிச்சி தந்தோங்கிறது எல்லாமே புட்டுக்கிட்டு போச்சு. ஸ்டண்டு பண்ணுறாரு, கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு, உழுக்கிட்டு விழுந்துட்டார். தலைவியெல்லாம் வேறு லெவல், மரண மாஸ். அடே தர்பூசணியை உடைக்க சொன்னால் ஏன்டா மண்டையை ஒட்டிக்கிறீங்க. தலைவன் தான் மண்டுன்னு செங்கல்லே அடி வாங்குவான். மாசாக இருந்துச்சுன்னா. ஆனால் இது தாயா வாட்ருக்கன் ஜஸ்ட்டு மிஸ்ஸியா. மண்டைக்குன்றது மண்டை கேப்போட போய்விட்டது. இப்போ இதெல்லாம் யோசிக்க எப்படி இருக்கும். ஆனால் கேமராமேனுக்கு வந்த சோதனை எப்பாடி. தலைவர் நல்லா தான் குளிச்சுக்கிட்டு இருப்பார். திடீர்னு என்ன ஆச்சுன்னு சைடில் கால் போயிடும், அவ்வளோதான் கலங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வழியெல்லாம் எப்படியா இது பண்ணியிருப்பீங்க. அடே அதுதான் போக மாட்டேங்கன்னு சொல்லுதுடா, விடுங்கடா என்று சொல்லி அடி மண்டையிலே ஒன்று கொடுத்துச்சு. பாவம் தலைவன் மண்டை கலங்கியிருக்கானா. நம்ம ஒரு குட்டி குழந்தைக்கு எந்த வண்டி கொடுக்குன்னு தெரியாதா, எலக்ட்ரிக் வண்டி கொடுத்தீங்க, அவர்த்து தூக்கிட்டு போயிடுச்சானா. பர்த்டே ஸ்பெஷல் கிஃப்ட் பாமணி குண்டு. அடே இந்த அளவுக்குலாம் வெடிகுண்டு வைக்கிறீங்களா, கேட்கல போயிட்டு மனசாச்சு இல்லையாடா அவங்களெல்லாம் கொஞ்சம் ஆனாச்சு. தலைவனுக்குள்ள சேர் எந்த வகையில் உடையாதுன்னு சொல்லி டெஸ்டிங் போட்டிருப்பாருல. ஆனால் இறக்குச்சு ஒரு இறக்கு, பாவம் அதோட களி காங்கியிருப்பான். குத்தில் பாவம் தலைவனுக்கு எல்லாம் போச்சு. நீங்கள் பாட்டில் ரோட்டில் பார்த்து வண்டியை ஓட்டுக்கடா, ஏன்டா ஆளை பார்த்து வண்டியை ஓட்டிங்க. ஆனால் உங்கள் மாதிரி யாரும் இல்லைடா. ஏன்டா இப்படிலாம் ஒரு கீழே விழுவ போனால் சட்டையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறாயா. ஆனால் பாவம்யா தலைவன்லாம் செத்துட்டான். அடி மண்டுன்னு விழுந்துச்சு, அந்த அளவுக்கு அடி. இதெல்லாம் பார்த்தா பச்சையாக தெரியுதுடா. ஆனால் உள்காடு இருக்கே, ஏதோ ஒரு ஆக்டிங் போட்டிருப்பாங்க. ஆனால் உள்காடு இருக்கே செம்ம உள்காடு. தலைவன் தான் போத்துட்டா விழுவாமல் வண்டியை சுற்றிட்டு தான் விழுவார் தலைவர். அதுவும் வயலில் விழுவாதான். ஒழுங்காக வச்சுருந்தா அடி தப்பிச்சிருக்குமா இல்லையா, மூஞ்சிலே மொண்டுன்னு விழுந்துச்சு. பாவம் இந்த அக்கா ப்ராங்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கீழே விழுந்துருச்சு. அடே ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க நீங்கள். அவன் சும்மா தானடா போயிட்டு இருந்தான், அவனுக்கு என்னடா அவங்களுக்கு என்னடா அவ்வளோ இது நினச்சிருப்பான். ஏன்டா பைத்தியக்காரங்களா அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் தலைவர் செம்மையாக வண்டி ஓட்டினார்ல, மாஸ். என்ன ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, அதுக்கு தலைவன் இப்படி இல்லாமல் விழுவான். குடுமையாக பேச்சு. வண்டி இடிச்சிச்சுன்னா ரிவேர்ஸ் எடுத்துகிட்டு போங்கடா. அது என்னடா அதோடு சேர்த்து தான் கொண்டு போய்ங்க. ஆடே வண்டியும் கண்டமாயி வச்சுருந்தான், அந்த போர்டும் கண்டமாயி. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் லூசுத்தனமான வேலையெல்லாம் எதுக்கு தான் பார்க்குறீங்க தெரியல. கொஞ்சம் லைட்டாக அடித்து லெஃப்ட் அடித்து போயிருந்தீங்கன்னா சூப்பராக போயிருக்கலாம். தலைவன் தான் ஆனால் அடி மண்டு வந்துருக்கும். பாவம் தலைவர் ஏதோ செஞ்சுப்பா பார்த்துட்டு பரவல இருக்குது. ஆனால் என்ன உடஞ்சி போச்சு. நேராக 10 சொன்னால் போய் புதற்குள்ள ஓடி திரிகிறது. அடி மண்டடி. ஆனால் நான் ஏதோ அவன் மேலே விழுந்துருவான்னு நினச்சேன். தலைவர் கொஞ்சம் இதாக சுகாதம் எப்படி டேஸ்ட் பண்ண கேட்டால் கையிலே கொடுத்தாலும் சுட மூஞ்சிலே லீவ் அடி சப்புன்னு அடி, பயங்கரமான அடி. அட பால் போட்டுன்னு ஜாலியாக வந்து அப்படி எட்டியாக வரப்பே அடே மனசாச்சு. ஆனால் தண்ணி நல்லாக்குன்னு நினச்சி பார்ப்பல. ஆனால் அது எங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் ஐயோ கொடுமைன்னு பாங்க ஓடிச்சு. நல்லா சர்க்கேஸ் ஆடுதான்ப்பா குட்டி பையன். இந்த மாதிரி வீலிங் பண்ணிட்டு நான் சரியான சிக்கல் பையா. எப்படி ஜோடியாக தான் கீழே விழுவாங்க, தனியாக விழுவ மாட்டாங்க. ஒன்லி ஜோடியாக மட்டும்தான். தலைவி நார்மலாக நடந்துருக்கலாம், ரொம்ப ஸ்டைலாக நடந்து வர்றாங்களாம். ஐஸில் டான்ஸ், இதுதான் ஐஸ் டான்ஸ். எப்படியெல்லாம் ஐஸ் டான்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா இல்லையா. இது ரன்னிங், ஐஸ் ரன்னிங் மாசா. நம்ம கேட், குட்டி கேட். ஆனால் இந்த அளவுக்குலாம் பயன்படுத்தக்கூடாதரா, பாவம் சோதனைகள். ஆனால் தலை செம்ம தில்லுப்பா, எவ்வளோ மேலே இருக்கிறத போட்டு இது பண்ணுறான். அடி மொண்டுன்னு ஒழிஞ்சா
நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போன மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்கய்யா. அடே தண்ணியில் துடுப்பு போக சொன்னால் ஆகாயத்தில் துடுப்பு போகிறேன்டா. ஆமாம் ஆமாம் செம்ம ஸ்கிட்டு. ஆனால் தலைவன் வேறு லெவல். ஸ்பைடர் மேனுக்கே கொடுக்குற லெக் மேன் ஆனால் எத்தனை நாள் காண்டுன்னு தெரியலை, சேர்த்து வச்சு செஞ்சுட்டாப்புல அடி முண்டுன்னு. தலைவன் ஸ்பீடாக நல்லா போயிடுவான்னு வச்சு. ஆனால் செம்ம எரிச்சலாக இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் தலைவனுக்கு எத்தனை நாள் காண்டுன்னு தெரில. இதுதான் வாய்ப்புன்னு நினச்சி போட்டு செய்யும் தரமான செய்கை செய்து விட்டார் பாவம். யானா தலைவன் ஃபைன் பறப்ப ஸ்பைடர் சூப்பர்மேன் நினப்பு போல இருக்குது. மொண்டுன்னு ஒன்றை கொடுத்தார் பிள்ளைக்கு பாவம். யானா இப்போ தான் மணக்கம் சுத்தம் பண்ணாங்க. அது குட்டி இதாகிப்போச்சு. அடே ஏதாவது கல் கொடுத்து போகணும் தான்டா. நல்ல வேலை நின்றுச்சு. இதுக்கெல்லாம் என்ன ஆகிறது? நான் செம்மடா இப்படி பறந்துருச்சு வண்டி. அப்பா இதெல்லாம் எப்படா நீங்களாம் யோசிக்கிறீங்க தெரியலையே. பாவம் யானாவன் ஸ்ப்ரெண்டை காப்பாற்றுறாராமா. அடி ஒவ்வொன்று இடி மாறி விழுகும்ல. ஏம்மா நீ தான் அதை அடிச்சியா யோசிப்பான். இதுக்காண்டியே இது பர்த்டே கேட்க வருவீங்களா? அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸஸ் செவத்துக்கு. ஐயோ கொடுமே. குட்டி குழந்தை என்ன பண்ணுறீங்க? பாவம்யா. ஆனால் சண்டை வெறித்தனம்யா. தலைவனுக்கு தான் செம்ம அல்ல விட்டுருக்கோம். ஜஸ்ட்டில் வந்து நிற்கிது காரு. தலைவன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். திரும்பி பார்ப்பான் பாரு, அதோட அல்லு விட்டு ஓடிடுவான். பாவம்யா அவன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்களா? பைத்தியக்காரன் நினைஞ்சிருக்கான். கரெக்டாக தான் ஓடணும். ஜம்ப்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டான். அதான் என்ன ஒருத்தன் சாமி கும்பிட்டுக்கிறந்தான், சாமியே நேரில் வந்துடுச்சு. என்ன பாவம்யா அவன். ஆனால் இதுதான் ப்ளூடூத் கனெக்ஷன். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஆனால் செம்ம மோசமாக இருக்கும்யா. தலைவி கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுருவாப்புல இருக்குது, கம்மியாகி போச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படியா விழுகுறீங்க இதிலலாம் நீங்கள்? தலைவி தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போட்டு தான் லைட்டாக விலகிடுச்சு. தலைவன் ஜம்ப் பண்ணிட்டாரு, நான் உட்காந்துட்டார். செம்ம குத்து. அதோட அவனுக்கு நரகம் தான். அடப்பாவியா இந்த அளவுக்குலாம் அடித்தா என்ன ஆகுறது? அவன் எல்லா பேரும் மேலே ஊற்றிருச்சு. தலைவனுக்கு இடுப்படி. என்னடே என்னடா ஆளை பிடிக்க சொன்னால் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு வரீங்க, என்ன ரிட்டன் அடி. தலை வேறு லெவல். குதிச்சு போடலான்னு பார்த்தாரு, ஆனால் என்ன ஓட முடியலை, உழுந்துச்சு.